பச்சை பயிர் எடுத்துட்டு கறியும் பண்ண போகிறேன். அதுக்கு தான் ஓட்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னுള്ളത് காட்டித்தரேன். ஓட்ஸ் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கிறது. அது கொஞ்சம் அதுக்கு வேண்ட உப்பு போட்டுட்டு இந்த இளம் ചുടുവെള്ളത്തിൽ ഒന്ന് കലക്കി വെക്കണം. അത് കട്ടക്കട്ടയെ ആകുമ്പോൾ ഒരു 10 മിനിറ്റ് കഴിഞ്ഞ പിന്നെ ഇതും അത് ഡ്രൈயாக கொஞ்சம் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் மிக்சியில் போட்டு சுட்டிட்டு இப்போ நல்லா நைஸ் பொடியாக்கி எடுத்து வச்சுக்கணும். அது കഴിഞ്ഞാൽ புட்டு பண்ணலாம். ഇതൊരു 10 മിനിറ്റ് ഊറണം. അത് കഴിഞ്ഞ പിന്നെ അതും കൂടെ മിക്സ് பண்ணிட்டு പൊടിച്ചാச்சுன்னா നന്നാവും. അല്ലെന്നാൽ കട്ടക്കട്ടயாக இருக்கும். இளம் ചുടുവെള്ളത്തിൽ വേണം மிக்ஸ் பண்ண. ஓட்ஸ் 10 மினிட் ஊறியாச்சு. அதுவும் இதுவுமா மேதுப்பா கட்டக்கட்டையாக இருக்கா. இதுவும் அதுவுமா கொஞ்சம் ட்ரை பவுடருமா மிக்சியில் ஒரு கறக்கினா சரியாயிடும். அது കഴിഞ്ഞിട്ട് காட்டுறேன். அது வெள்ளம் விட்டு 10 மினிட் குழைக்க வச்சேனே, அதுவும் அந்த ட்ரையாக உள்ள பொடியுமா சேர்த்து பொடிச்சு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் குழலில் போட்டுட்டு ஸ்டீம் பண்ணுறது காட்டுறேன். பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன்னா அதை வேவிச்சு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி உப்பு கறிவேப்பிலை போட்டு வேவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்க வேண்டிய சாதனம் தேங்காய், ஜீரகம், மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை. ஏன்னா தான் அது கொஞ்சம் கேஸ் இருக்கும். கேஸ் வரும்னு சொல்லிட்டு செலவாக அது கார்லிக் எல்லாம் போடுவான். நான் கார்லிக் ஒன்றும் போட்டுட்டல. சரி, இதாகிட்டு காட்டுறேன். அதுக்கு வேண்டிய தேங்காயும் ஜீரகம் மிளகாய் வத்தல் அரைச்சாச்சு. அதை நான் இதில் விட்டு மிக்ஸ் பண்ணேன். இது புட்டுக்குள்ளே கறியாக்கும். கடலைக்கறியில் ഉണ്ടാക്കുന്ന மாதிரி புட்டுக்கு ചെറുപയർ കറി. ഇതും നന്നായിരിക്കും. ഇത് പല മെത്തേഡിലും ഉണ്ടാക്കണം. ഇത് വെത്തൽ മുളകൾക്ക് പകരം പച്ചമുളക് പോട്ടിട്ടും ഉണ്ടാക്കണം. ഗാർലിക്കെല്ലാം പോട്ട് അരച്ചിട്ടും ഉണ്ടാക്കണം. അത് വേറെ പിന്നെ കാട്ടണേ അതെല്ലാം. ட்ரை பண்ணி பாருங்க. ஓட்ஸ் ரொம்ப நல்லதே இருக்கு. ചെറുപയർ, പച്ചപ്പയർ